தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இருக்கு சிஎம் சொல்றாரு. இன்னைக்கு திமுக மகளிர் அணி மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க திருப்பூர்ல. ஏங்க, திமுக அரசு தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னான். ஒரு முதலமைச்சராக சொல்லணும், சாமானிய பெண்கள் சொல்லணுங்க, சாமானிய பெண்கள் சொல்லணும், உழைக்கிற பெண்கள் சொல்லணும். இன்னைக்கு பெண்கள் 5 வயசு பாப்பாவிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள்லாம் இருந்தால் கூட நான் கூப்பிட்டு சாட்சி சொல்லுவேன். என்னடா நீ ஒரு ஆள் தாண்டா இருக்க, என்னம்மா உண்மை தானம்மா, பாதுகாப்பு இருக்கா? கிறுக்கு போத வைக்குது. இன்றைக்கி கூட ஒரு பெண் பாருங்க, பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குற பெண்ணு கஞ்சா கடத்துறாங்க. ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு, அது மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மூலமாக தமிழ்நாட்டு வழியாக இலங்கைக்கு கடத்துகிறோம். ஒரு மபையா கும்மாலே வச்சுருந்துருக்க. இதெல்லாம் நமக்கு தெரியுதா? விதவிதமான போதைகள். இப்போ நான் இந்த சட்டமன்ற என்னுடைய தொகுதியில் நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொடையை கொடுக்குறாரு, டிஃபன் கேரியர் கொடுக்குறாரு, என்னென்னமோ திட்டம் சொல்கிறார். என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் கூட நான் திட்டத்தை செஞ்சு அந்த அதிகாரிகள் எழுதி கொடுத்து யாரும் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து எந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட முடியாது. அந்த அதிகாரிகள் அவங்க வந்து போடணும், எஸ்டிமேட் போடணும். எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த எஸ்டிமேட்டுக்கு அந்த நிதி ஒதுக்குவாங்க மாவட்டத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். அதில் கூட செல்லூர் ராஜு கொடுக்குறத வந்து நீங்கள் மேக்சிமம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, வாய்மொழி உத்தரவு போடுறான்னா, இது மாதிரி ஒரு அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு அமைச்சர்ன்றவர் என்னன்னா எல்லாத்தையும் ஒரே கண்ணோடு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் இவரை தான் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் பாராட்டுறார். மூர்த்தி நான் பார்த்த கூட்டங்கள்லே இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்க்கலேன்றார். அந்த மதுரை கூட்டத்தில் சொல்கிறார் நலத்திட்டத்தின்னு. அது பட்டா கொடுக்குறோன்னு சும்மா போலியாக கொடுத்து மக்களை கூட்டி கொண்டு போய் வச்சுருக்காரு. அதுக்கு மூர்த்தி கீர்த்தி பெருசாகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் இவரை பார்த்துன்னு நான் கேட்குறேன், இதே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம மூர்த்தி வந்து மதுரை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை என்கிட்ட கேட்டு பெற்றார், மதுரை மாவட்ட மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெற்றான்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லுங்க. கூட்டம் சேர்த்தது சொல்கிறார். அவருக்கே தெரியுது எந்த திட்டத்தையும் இவர் கேட்க மாட்டார். இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சித்தலைவரான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு இல்லை, அண்ணா பல்கலை மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. சாருன்றதுக்கு இன்னும் விடுதலையே கிடைக்கல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. விடுவி தெரியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதே கனிமொழி என்ன சொன்னாங்க போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில்? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கனிமொழி கருணாநிதியுடைய, நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞருடைய மகள். அப்பாவுக்கு தப்பாமல் மகன் பிறந்திருக்காங்க. பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கினோட மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னார் அந்த அம்மா? சொன்னாங்க இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க, இது காரணம் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் கடையை தான். இந்த டாஸ்மாக் கடையை எங்கள் அண்ணன் வந்த உடனே மூடிடுவார், ஒரு கையெழுத்தில் மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய நிருபர், நீங்கள் இங்கே இப்போ கேட்க மாட்டேன்னீங்க, அந்த நிருபர் கேட்டார், ஏம்மா அம்மா கனிமொழி அம்மா, நீங்கள் எம்பிகிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த சாராய ஆலையெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தானே வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெகத்தராஜுங்க, டிஆர் பாலு, எப்படி அடிக்கிட்டே போனாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே,
இவங்கெல்லாம் எப்படி ஆலயம் அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி மூட வச்சுருவார். அப்போ அதை மூட வச்சா என்ன செய்யறேன், இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும், இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. இன்னைக்கு போய் அவங்க போய் என்னத்தை பேச போகிறாங்க, இந்த ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா 500 1000 கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, கூடுதல் காசு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக அந்த மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்றுங்க. தான் போட்டின்னு வேற சொல்றாரு. அதை நீங்க போட்டியில இல்லையேன்னு சொல்றாங்க. ஆட்சியில இல்லாத ஒரு வலிமையான கட்சியான நாங்கள் களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம், ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். சொல்றீங்க சார். ஆனா உங்க கூட்டணியில இருக்க பாஜக வந்து விஜய் வரணும்ங்கறாங்க. ஓபனாவே ஏங்க இது என்னங்க கூட்டணி? சொல்ற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்காரு, எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பலை. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார். 1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு, எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன பின்பலம் அதையெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதனால் நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கு ஒரே கொள்கையா? திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு. எங்கள் பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா?
எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா அதான் தவறு. நாவை அடக்கி பேசணும் பார்த்துங்க.